கை அசைத்தால் போதும் இவர்களுடைய கை அசைவிற்காக காத்திருப்பது. நடந்து வந்தாலே கம்பீரங்க. சிம்மம்னா ஒளி, தேஜஸ். சிம்மம்னா மரியாதை. சிம்மம்னா ஒரு கம்பீரம். புரட்சி தலைவி அம்மா சிம்மம் இல்லையா? ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான பூர்வ புண்ணியாதிபதியா பெற்றவர்கள் இவர்கள். லக்னத்தின் அடிப்படையிலையும் அந்த குரு சாதகமா இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், சிம்மராசிக்காரர்கள் ஸ்டேட்டஸ் போட வேண்டியதில்லை. வாழ்க்கையே ஸ்டேட்டஸா மாறிடும். ஸ்டேட்டஸ் எல்லாம் இவங்களை தேடி வரும். தனியா நின்று போராடுவன்ல, போராடி ஜெயிக்கலன்னா போயிட்டு போது அடுத்த தடவை ஜெயிப்பேன், அடுத்த தடவையும் ஜெயிக்கலன்னா போயிட்டு போது அதுக்கப்புறம் ஜெயிப்பேன். எப்போயுமே ஜெயிக்கலனால் என்றாவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன்ல. அதாவது சிங்கம் வயசாகி போச்சு, கிழட்டு சிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் பக்கத்தில் வந்து நின்றுவார். அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆட்கள். சிங்கம் அப்படின்னு சொல்லும்போது, சிம்மம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குகைக்குள்ளே மட்டும் அடைபடலை, ஒரு காட்டுக்கே நான் ராஜாவாக இருக்கணும், அந்த காட்டினுடைய அத்தனை விலங்கினங்களையும் நான் ஆளணும் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கிறதுனால இவங்கள்ட்ட வந்து நான் ஆட்சி புரியணும், குடும்பத்தில் ஆட்சி புரியணும், என் கொள்கையில் நான் உறுதியாக நிற்கணும், என்னைய 4 பேர் ஃபாலோ பண்ணணும். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கண் திருஷ்டி சீரிஸ் பேசிட்டு இருக்கோம். சிம்ம ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரு கண் திருஷ்டி ஏற்படுது, இவங்களுக்கு யோகம் கிடைக்க விடாம இருக்கு அந்த சூழல் அப்படின்னா என்னென்ன காரணத்தினால இந்த திருஷ்டி ஏற்படுது சார்? நிச்சயமா சிம்ம ராசிக்காரர்கள், சிம்மம் அப்படின்னு சொன்னா இவங்க நம்ம ஆளு எங்க இருந்தாலும் சரி, ஒரு 4 பேர் இவர்களை, 4 பேர் என்ன 400 பேர். அந்த கிரகத்தினுடைய அமைப்பு, ராசியாதிபதி சூரிய பகவானுடைய அமைப்பு, ஜாதகத்திலே இருக்கக்கூடிய யோகங்களுடைய அமைப்பை பொறுத்து பல லட்சம் தொண்டர்கள், பல லட்சம் பேர், பல கோடி பேர் கை அசைத்தால் போதும் இவர்களுடைய கை அசைவிற்காக காத்திருப்பது. நடந்து வந்தாலே கம்பீரங்க. சிம்மம்னா ஒளி, தேஜஸ். சிம்மம்னா மரியாதை. சிம்மம்னா ஒரு கம்பீரம். புரட்சி தலைவி அம்மா சிம்மம் இல்லையா? பல லட்சம் தொண்டர்கள் அவர்களுக்காக காத்திருந்தாங்க இல்லையா? அந்த என்ட்ரி தான் பாஸ் கண்டிஸ்டிங்கிறது. ஆக சிம்மராசிக்காரர்களுடைய என்ட்ரியே ஒரு கண்டிஸ்டி தான். அப்படிப்பட்ட ஒளிபருந்திய சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. சூரியனுடைய மறைவுக்கு முன்னாடி மேகம் இருக்கலாம், ஆனால் அந்த மேகம் விலகிய பின்பு ஒளி எப்படி பிரகாசிக்கிறதோ அதுபோல சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்விலே சில மேகங்கள், சில நபர்களால் சில இருள்கள் நிச்சயமாக வரலாம். இருள் என்பது, மேகம் என்பது சிம்மராசிக்கு ஒரு பொருட்டே கிடையாது. சாதனை என்பது, வெற்றி என்பது மட்டுமே சிம்மராசியினுடைய குறிக்கோள். இப்போ சிம்மராசிக்காரர்களை மறைக்க வைக்க நினைச்சாலும் ஒளியா வெளியில வருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. இவங்களோட என்ட்ரியே இவங்களுக்கு ஒரு கண் திருஷ்டி ஏற்படுத்துது அப்படின்னும் போது வேற என்னென்ன காரணத்தினால இவங்களுக்கு கண் திருஷ்டி வரும்? அதாவது சிம்மராசிக்காரர்கள் உழைப்பாங்க, நிறைய சாதிப்பாங்க, நிறைய பெயர், புகழ், பதவி, பணம் எல்லாத்தையும் ஈட்டுவாங்க. அது தனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதை விட அது 4 பேர் பார்க்கணும்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டு அதுல சந்தோஷப்படுறதா சிம்மராசி. 4 பேர் பார்த்தா தாயா மகிழ்ச்சி, 4 பேர் பார்த்தா தாயா பெருமை அப்படின்னு கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படாம 4 பேர்கிட்ட காட்டுறேன்னு நினைக்கும் போதே 4 பேர் கண்ணுல ஒரு கண்ணு படும் இல்லையா? அந்த கண்ணு தான், அந்த பொறாமை தான், அந்த பார்வை தான் சிம்மராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டியா மாறுது. சிம்மராசிக்கு யாருனால இந்த கண் திருஷ்டி வரும் சார்? தனிநபர் மட்டும் கிடையாது. சிம்மராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனே ஒரு மேஷத்துல காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசியில உச்சம் பெறார், முதன்மையானவர்களா பேர் வாங்கிறாங்க. ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான பூர்வ புண்ணியாதிபதியா பெற்றவர்கள் இவர்கள். லக்னத்தின் அடிப்படையிலையும் அந்த குரு சாதகமா இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், சிம்மராசிக்காரர்கள் ஸ்டேட்டஸ் போட வேண்டியதில்லை. வாழ்க்கையே ஸ்டேட்டஸா மாறிடும். ஸ்டேட்டஸ் எல்லாம் இவங்களை தேடி வரும். பதவி, புகழ், அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். என்னடா அது, படிப்பை பாதியில் நிறுத்தினாரு, ஏதோ பண்ணினாரு, எங்கெங்கயோ போனாங்க வந்தாங்க, அது பெண்கள் ஆண்கள் எதை வேணாலும் எடுத்துங்களேன், ஏதோ பாதியில் போனாங்க வந்தாங்க, இன்னைக்கு பார்த்தா மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறி இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். அதுக்கப்புறம் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து காட்டுவது, தன்னை சுற்றி ஆட்களை எப்பயுமே வச்சிருப்பது. இவங்களுக்கு அதிகம் திருஷ்டி யாருனால வரும்னு நினைக்கிறீங்க? கூடவே இருக்கிற ஆட்கள்னால தான், வேலை ஆட்கள்னால, இவங்களோடு சக ஊழியம் பண்ணக்கூடியவர்கள், ஊழியர்கள்னால, இவர்களுடைய பதவிக்கு கீழ் பதவியில் இருப்பவர்கள். அதிகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அவங்க பதவிக்கு கீழே இருக்கிறவங்க பொறாமப்பட்டு கண் திருஷ்டி பண்றாங்களோ இல்லையோ, இவங்க பதவிக்கு மேலே இருக்கிறவங்களே அவ்வளோ பெரிய பதவியினுடைய உச்சத்துல இருந்து நமக்கு கிடைக்காத மரியாதை, எங்கே போனாலும் இவங்களை வான்னு கூப்பிடுறாங்க, 4 பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க, மதிப்பாக பேசுகிறாங்க, சபையில் மதிக்கிறாங்க, பத்திரிகைகளை முதல் பேராக போடுறாங்க,
நான் பெரிய பதவியில் இருக்கேன், ஊருக்கு முக்கியஸ்தனாக இருக்கேன், என்னைய கூப்பிடல, வயசுல சின்ன ஆளாக இருக்காப்புல, ஆனால் கூப்பிட்டு வச்சு மதிக்கிறாங்க. சின்ன பிள்ளையா இருக்கு, ஆனால் சுயமா நிற்கிது. யார்ட்டையும் அடிமை வேலைக்கு போகலை, யார்ட்டையும் அடிபணிந்து நிற்கலை, கூலை கும்பிடு போடலை, குனிந்து நிற்கலை, யார்கிட்டையும் யாசகம் கேட்கல, சொந்தக்காரன்ட்ட போய் 10 ரூபா குடுறான்னு நிற்கலை. இந்த தன்மை தான் சிம்மராசிக்காரர்களுடைய அந்த கம்பீரம் தான், அந்த துணிவு தான். தனியாக நின்று ஜெயிப்போம்ல, தனியாக நின்று போராடுவோம்ல, போராடி ஜெயிக்கலைன்னா போயிட்டு போது அடுத்த தடவை ஜெயிப்பேன், அடுத்த தடவையும் ஜெயிக்கலைன்னா போயிட்டு போது அதுக்கப்புறம் ஜெயிப்பேன். எப்போயுமே ஜெயிக்கலைனால் என்றாவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன்ல. அதாவது சிங்கம் வயசாகி போச்சு, கிழட்டு சிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் பக்கத்தில் வந்து நின்றுவார். அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆட்கள். ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாடு இழைச்சாலும் மாடு கொம்பு இழைக்குமா அப்படின்ற மாதிரி இவர்கள் தோற்றாலும் கூட தன்னுடைய தோல்வியை தாங்கி கொள்ள மாட்டாங்க, தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்கங்க, திரும்ப ஜெயிச்சு காட்டுவாங்க. அந்த ஜெயிக்கிறது எதிரிக்கு வைத்தறிச்சலாக இருக்குன்னு தானே. இதில் சிம்மராசிக்காரர்கள் ஒரு இடத்துல பாதிப்படைகிறாங்க. ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எங்கே போய் நீச்சம் அடைகிறார், பலவீனம் அடைகிறாருன்னு பாருங்களேன். ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் கண்திஷ்டி பாதிப்பினால் இவங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் ஃபெயிலியர் ஆகுங்க. அந்த முயற்சி தடைபடும் பொழுது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதோ நம்ம கையை மீறி போகுது, ஏதோ நம்மளை சுற்றி தப்பாக நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பயிற்சியெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, தசாபுத்தியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் தசாபுத்தியும் பாதகமாக நடக்கும்போது அதுக்கு பேர் பாதகாதிபதி மாரகாதிபதினெலாம் சொல்கிறோம். மாரகாதிபதி அது வேற லைன், மரணத்தை கொடுக்கறது, மரணத்துக்கு இணையான துன்பத்தை கொடுக்கறது. பாதகாதிபதி துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த காலகட்டங்களில் கண்திஷ்டி அதிகம் பாதிப்படையும் பொழுது சிம்ம ராசியினுடைய கம்பீரம், அந்த ராசிக்காரர்களுடைய மரியாதை, அந்த ராசிக்காரர்களுடைய கௌரவம் ஒரு இடத்துல தேங்கி நிற்கும். நின்னா பரவாயில்ல, திரும்ப பெறலாம். எப்பொழுதுமே கிடைக்காத சூழல் உருவாயிருச்சுன்னா, தண்டனையாக மாறிடுச்சுன்னா வாழ தெரியாது இல்லை அப்படின்ற நிலை இவர்கள் சந்திக்கும் பொழுதுதான் கண்திஷ்டியை கவனமாக சிம்மராசிக்காரர்கள் பார்த்து அதற்கான வழிமுறைகளை தேடிக்கணும்னு சொல்கிறோம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கண் திருஷ்டி பாதிப்பு இருக்குது அப்படின்னா இதை இவங்க எப்படியெல்லாம் உணர்றாங்க சார்? அதாவது உடம்புல மனசில் வந்து அது ரியாக்ட் ஆகாது. முதல்ல வந்து அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதை, சுய கௌரவம் தான் முதல்ல கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஒரு ஈகோ அதிகமாக ஹேட் ஆகும், ரொம்ப மனசை பாதிக்கும். ஏதோ நமக்கு மரியாதை கிடைக்கல, நம்ம மரியாதையாக நடத்தப்படலை, நமக்கு கிடைச்ச மரியாதை குறையுது, நம்மளை இவங்களை ட்ரீட் பண்ணுற விதம் வந்து வேற மாதிரி இருக்குது, நம்மள்ட்ட இவங்க இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டது வேற, இப்போ ஏதோ ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க நல்லாவே நடந்துக்கிட்டாலும் இவங்களுக்கு அப்படிப்பட்ட சூழல்கள் உருவாகும். அல்லது இவங்க உணர்ந்தது உண்மையாக கூட இருக்கும். அந்த நேரத்தில் கோபம், எரிச்சல், முடிவுகளில் சில விபரீதமான முடிவுகள், பதவியை இழப்பது, அதிகார சண்டை அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு, எனக்கு கிடைக்கக்கூடிய பதவி, எனக்கு உரித்தானதை மட்டும் நீ என்கிட்ட கொடு, உன்கிட்ட இருந்து நான் தட்டி பறிக்கலை, ஆனால் அதே நேரத்தில் எனக்கு கிடைக்கிறத நான் விட்டும் கொடுக்கல. ஏன்னா சிம்மராசிக்காரர்களுடைய பதவியை ஒருத்தர் தட்டி பறிப்பது பிடிக்காது, அதே நேரத்தில் இன்னொருத்தருடைய பதவியை இவர்கள் எட்டி பிடிப்பது என்பது இவர்களுக்கு தேவையில்லாத ஒன்று. ஏன்னா இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவியும் மரியாதையும் இவர்களுக்காகவே எழுதி வைக்கப்பட்டது. அதை யார் காலையும் வாரி யார்கிட்டையும் போய் கூலை கும்பிடு போட்டு வாங்கணுங்கிற அவசியம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்கிற தன்மை இந்த நேரத்தில் உடைபட்டு போயிடும். இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், பதவிகள், அதிகாரங்கள், மரியாதைகள், காசு பணம் இல்லைனாலும் சிம்மராசிக்காரர்கள் கண் திருஷ்டி பாதிப்பு வந்துருச்சு, காசு இல்லை பரவாயில்ல, இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாங்கி சமாளிச்சுக்கலாம், உணவு உடை பஞ்சம் வந்துருச்சு பரவாயில்ல, இருக்கிறத வச்சு அனுபவிச்சுக்கலாம், போதும் இருக்கிறத வச்சு சமாளிப்போம், குடியிருக்க வீட்டில் பரவாயில்ல, வாடகை வீட்டில் இருந்துட்டு போகிறது, சொத்துக்களெல்லாம் இழந்தோம் பரவாயில்ல இருந்துட்டு போகுது, மரியாதை தான் முன்ன நிற்கணும் அப்படிங்கிற சுய கௌரவம், என்னை யாரும் மதிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீலிங்ஸ், பணமோ உடையோ அழகோ சிம்மராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டினால் பாதிப்பு வராது. சுய கௌரவம், மதிக்கப்படலை, நான் முதல் மரியாதை, முன்னாடி நான் நிற்கலை, என்னை அவங்க வேல்யூ பண்ணலை, இந்த இடத்துல பணம் தானடா, இந்த இடத்துல பதவி தானடா, இந்த இடத்துல சுகம் முக்கியம் இல்லைல, இந்த பணத்தையும் பதவியையும் நான் எப்போ பெறனோ அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவங்க எப்பயும் போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை சூழலை விட்டு அதுக்காக டைவர்ட் ஆகி அதையும் அடைய முடியாமல் சாதாரண வாழ்க்கையும் வாழ முடியாமல் ரெண்டும் கெட்டானா மாட்டிக்கிட்டு சிம்மராசிக்காரர்கள் தடுமாறும் பொழுதுதான்
திருஷ்டி பாதிப்பு அதிகமாக லோடாக இருக்குன்னு அர்த்தம். தன்னோட ஸ்டேட்டஸே போயிடுச்சுன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கந்திருஷ்டி பாதிப்புலேருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது வாய்ப்புகள், இறை வழிபாடு, பூஜை முறைகள் அதெல்லாம் வந்து எளிமையாக செய்யக்கூடிய சில வழிபாட்டு முறைகள். நான் எப்பயுமே இந்த பணம் செலவழித்து அங்கெங்கே அழக்களித்து சொல்லக்கூடிய பரிகாரங்களை சொல்வதே கிடையாது. எளிமையாக அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய பரிகார முறைகள் பார்ட் 1 வீடியோவில் நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த பாதிப்புங்கிறது அது மட்டும் சரி பண்ணுமா அப்படிங்கிறத விட தனக்குள்ள சில மாற்றங்களை கொண்டுட்டு வரணும் இல்லையா? சிம்மராசிக்காரர்கள் வந்து அந்த மாதிரியான சூழல்கள் வரும்போது அதிக ஈகோ உங்கள்கிட்ட வருதுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அதிகம் தனிமையை தேடுறீங்கன்னா அதை கொஞ்சம் நிறுத்தணும். கொஞ்சம் பப்ளிக்கில் நீங்கள் நடமாடுறதுக்கு கற்றுக்கணும். பொதுவாக சோகங்கள் அதை மனசுக்குள்ளே போட்டு அழுத்தம் கொடுக்கறத குறைச்சிக்கணும். ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் வெளியில் வர வர சக விஷயங்களை திரும்ப தொடரத்தான் அந்த இறை வழிபாடும் இவர்களுக்கு கையில் வந்து கந்திஷ்டி பாதிப்புலேருந்து வெளியில் வருவதற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு துணை இருக்கும். சிம்மராசிக்காரர்களை அவங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள், அவங்க சமுதாயத்தில் சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய சாதனையை, வயசுக்கு மீறி நீங்கள் செய்த சில விஷயங்களை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகளை, உங்களுக்குன்னே கொடுக்கப்பட்ட அந்த கிரீடம் என்ற மரியாதையை எல்லோரும் ஈஸியாக பெற முடியாது. அதுக்கு சில கொடுப்பனை வேணும். காலச்சக்கரத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம், ராஜ்ய கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒளியில தான் உலக வெளிச்சமே நம்மெல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிறோம். அந்த ஒளி தான் இத்தனை உயிர்களுடைய வாழ்வினுடைய ஆதாரம். ஆக அந்த ராசியை அம்சமாக பெற்ற சிம்மராசிக்காரர்கள் அவங்க பெருமையோடு வாழ்கிறத, பாராட்டுகளோடு வாழ்கிறத 4 பேருக்கு வயிறு எரியத்தான் செய்யும். 4 பேர் வயிறு எரியுதுன்னு சொல்லி உங்களை ஒன்றும் யாரும் மறைச்சிட முடியாது. எரிகின்ற சூரியனை பார்த்து யார் குறைத்தாலும் அவர்களுக்குத்தான் வாய் வலிக்குமே தவிர உங்களுக்கு ஒருபோதும் துன்பம் வராது. அதனால இந்த கான்ஃபிடென்ட், இந்த நம்பிக்கை, இந்த உயிர் சக்தி, இந்த உயிர்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்தால் அதை மெருகேற்றி கொண்டே வந்தால் திருஷ்டி பாதிப்பிலிருந்து வெளியில் வரலாம். கூடவே இறை வழிபாடு என்பதும் சிம்மராசிக்காரர்களுக்கு துணை நிற்கும். இழந்த மரியாதையும் இவர்களுக்காகவே காத்து கொண்டு இருந்த பதவியும் சிம்மராசிக்காரர்களுக்கு திருஷ்டி என்று வெளியில் போகுதோ அன்றே வீட்டிற்குள் தானாக வந்துவிடும். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் எப்படி உச்சம் பெறுகிறாரோ, மேஷத்தில் உச்சம் பெறுகிறாரோ, செவ்வாயினுடைய வீடு இல்லையா, அக்னி தத்துவம் கொண்ட அம்சம் இல்லையா. சிம்மராசி நான் வளர்ந்தேன், நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட அது ஒரு நிறுவனமாக, அது ஒரு குடும்ப வளர்ச்சியாக, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னார் வகையரா, இன்னார் குடும்பம், இன்னார் குடும்பத்தினர், இவங்க தாத்தா இப்படி அப்படின்னு அந்த குலப்பெருமை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. செவ்வாய் அப்படின்னு சொன்னால் 4 சென்ட் இடம் வாங்கினா, நறுக்கு தெரிச்சாப்பில் ஒரு வீடு கட்டினா, அதுக்குள்ளே 4 ரூம் வச்சா வாழ்ந்தான் அப்படின்ற குணம் இருக்காது. ஒரு 40 ஏக்கரில் இடம் வாங்கணும், அரண்மனையை சுற்றி பார்க்கக்கூடாது, அரண்மனையே வாங்கணும் அப்படின்ற குணம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இருக்கும். அதை பேராசைன்னு சொல்கிறதா அல்லது உங்களுக்கு இறைவன் இயற்கையிலேயே அந்த தன்மையை கொடுத்துட்டாருன்னு சொல்கிறதா? ஏன்னா சிங்கம் அப்படின்னு சொல்லும்போது, சிம்மம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குகைக்குள்ளே மட்டும் அடைபடலை, ஒரு காட்டுக்கே நான் ராஜாவாக இருக்கணும், அந்த காட்டினுடைய அத்தனை விலங்கினங்களையும் நான் ஆளணும் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கிறதுனால இவங்கள்ட்ட நான் ஆட்சி புரியணும், குடும்பத்தில் ஆட்சி புரியணும், என் கொள்கையில் நான் உறுதியாக நிற்கணும், என்னைய 4 பேர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற குணம் இயற்கையிலேயே ஒட்டிக்கொள்ளும். அந்த இயற்கையிலேயே ஒட்டிக்கொள்ளக்கூடிய குணத்தோடு சிம்மராசிக்காரர்கள் போராடும் போது திருஷ்டி பாதிப்பு அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக வந்து நிற்கும். ஆக தான் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் தான் குடும்பமும் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கும் போது செவ்வாய் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் குடும்ப வளர்ச்சி, உங்களுடைய பெயர் புகழ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. சிம்ம ராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு ராகு கேதும் பகையாச்சு இல்லையா? அப்போ ராகு பகவானுடைய நிலையும் கேது பகவானுடைய நிலையும் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே. ராகு பகவான் நல்ல அமைப்பில் இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய ஆள், இவங்களை பதவியிலிருந்தே இறக்க முடியல, பெரிய புகழ் யாரும் தட்டி பறிக்க முடியல, எவ்வளோ பெரிய ஜாம்பவானும் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு வரக்கூடிய ஒரு தன்மை. இவங்க உட்காரும்போது ஒரு கம்பீரம், நின்னா ஒரு கம்பீரம். இவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னா கூட அதிகார தோரணையில் கேட்க முடியாது, அதுக்குன்னு அடிபணிந்து வான்னு சொல்கிறது இல்லை, அன்பாக கேட்கணுங்கிற ஒரு நிலை. இந்த தன்மைகள் எல்லாம் உங்கள் ஜாதகத்திலே நல்லா இருக்கணும்னு சொன்னால் ராகு கேதுவும் நல்லா இருக்கணும்.
அப்படி இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலையை சிம்மராசிக்காரர்கள் சந்தித்து திஷ்டி பாதிப்பு அதிகப்படும் பொழுது பாவ கிரகங்களுடைய ஆளுமைகளுக்குள்ள நீங்க அதிகம் சிக்கிக்கிட்டு மரியாதை குறைச்சலாக மாறி அது தண்டனையாக உங்க வாழ்க்கையில மாறி அது அப்படியே உயிரையே உங்களுக்கு ரொம்ப வாழ்ந்துகிட்டே ஒரு மரண போராட்டத்தை மரண வழியை சிம்மராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தை நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆகையினால கண் திஷ்டி பாதிப்பு இழப்பு அப்படின்னு வரும் பொழுது 3 கோள்கள் ராகு கேது ராசியாதிபதி சூரியன் சனி பகவான் இவருடைய நிலை இதெல்லாம் பொறுத்து தான் இதற்கான தெய்வ வழிபாடுகளை சிம்மராசிக்காரர்கள் கையில் எடுக்கும் பொழுதுதான் அந்த பதவி மரியாதையை கௌரவத்தை காசு பணம் இல்லைனாலும் வாழ தெரிகிற சிம்மராசிக்கு மரியாதை இல்லைன்னா வாழவே தெரியாது. காசு பணம் இல்லைனாலும் யார்ட்டையும் கேட்க தெரியாத சிம்மராசிக்கு மரியாதையை யார்ட்டையும் கேட்டு வாங்க தெரியாது. ஆக சிம்மராசிக்காரர்கள் என்றுமே மதிப்போடு மரியாதையோடு வாழ்வதற்கு இந்த 4 கிரகங்கள் சுய ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பொழுதுதான் திஷ்டி பாதிப்பு இவர்களை அதிகமாக பாதிக்காது. சிம்மராசிக்காரர்கள் என்னென்ன காரணத்தினால கண் திருஷ்டிக்கு ஆளாறாங்க, இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழிமுறைகள் சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி நம்ம சேனல்ல ஏற்கனவே பேசியிருக்கோம். அதையும் டிஸ்கிரிப்ஷன் நம்ம லிங்க் ஆட் பண்ணிக்கலாம் சார். தொடர்ச்சியா இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல்ல பேசலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.